அப்படி நம்ம யார் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தவர்களாய் இந்த 2026 வருஷத்தின் இந்த 5ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளில் அவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து மட்டும் நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வந்த தேவனை நோக்கி எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளாய் இருதயம் முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை துதிக்கிற பிள்ளைகளை எல்லாரும் வாய்க்கு திறந்த ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. கொஞ்ச நேரம் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிகிறாரே. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உடைய பிரசனம் ஆளுகை செய்வதாக சொல்லுங்க. எல்லாரும் தேவன் இந்த ஆராதனையை முழு பிறப்பிடத்தை நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து ஏற்று ஒரு மன்னாவை தேவன் கட்டளிடும்படியாக பாஷமா செவிங்க பார்க்கலாம். ஆமீன். கத்திரஞ்சி ஜபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிப்பாருக்கு விளக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எழுந்து நின்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தி படைத்த வெற்றியின் நாள் இது அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை சேர்ந்து கரவை தட்டி தேவன் நம்மை மைக்கென்று பாடுவோமா? உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சேர்ந்து பாடுவோமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம். சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. எனது மீட்புமானார். நீதிமான்கள் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல். சேர்ந்து பாடுவோமா? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. பல மனுஷர்களால் தள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரே. கருத்த செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. ஓ அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. சேர்ந்து பாடுவோமா? தோல்வி இல்லை நமக்கு, எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா.
வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறை சாற்றுவே. ஓ துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. கரங்களை தட்டி தோல்வில்லை எனக்கு வெற்றி தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படிக்க வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா சேர்ந்து பாடுவோமா? வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. காலை வேளையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாயின் அறிக்கையிரோமா, எங்களுக்கு தோல்வி இல்லையே, எனக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா என்னை உருவாக்கினீரே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி தேவநாம மகிமைக்கென்று பாடுவோமா? பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது சேர்ந்து கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா என்னை எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது எப்பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே
என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நம்மளை காத்தவர், உருவாக்கினவர், நம்மளை இஸ்ரவேலாய் மாற்றினவர். இஸ்ரவேலாய் மாற்றினீரே. 1000 தடை வழி மறித்தால் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவனை பெரியவரே, தடையிலும் பெரியவரே. 1000 தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லை, அனுப்பிய தேவனை பெரியவரே, தடையிலும் பெரியவரே. ஒரு விசை. 1000 தடை வழி மறித்தால், எத்தனை விதமான தடைகள் வந்தாலும் எனக்கு பயமில்லையே, என்னை அனுப்பினவர் நீ, தேவன் நீ பெரியவரே, தடையிலும் பெரியவரே. 1000 தடை வழி மறித்தாலும் எஞ்சமும் பயமில்லை, அனுப்பிய தேவனை பெரியவரே, தடையிலும். எல்மோஷா. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, அவர் என்னை அழைத்தார், உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. எல்மோஷா. அவருடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தவர்களாய், அவரை நோக்கி துதிக்கிற பிள்ளைகளாய் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து, இந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலாய் மாற்றின பெருக்கூட்டமே, அவரை நோக்கி துதிக்கிற பிள்ளைகளாய் சத்தத்தை வாயத்தில் வாயை உயர்த்தி இந்த கால வேளையில மாற்றினீரே. எல்மோஷா. என்னை காத்த தேவனே, என்னை உருவாக்கின தெய்வமே, என்னை இதுவரை பாதுகாத்த தெய்வமே, இந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆராதிப்பே ஆராதிப்பே. என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, சென்று பாடுவோமா? என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை
என்னை மீண்டும் நடக்கவை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. சேர்ந்து பாடுவோமா? என் சுவாசம் எல்லாவற்றிலும் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, இந்த காலம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக இந்த கால வேளையில் அவருடைய பிரசன்னத்தின் நிமித்தமாய் நம்மளை ஆட்கொண்டு நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். மீதியான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நின்றவனமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகுதான் அருமையான பிரதர் சகரியா அமல்ராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 118 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்ல. 118 சங்கீதம் 118 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டுரலை விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டளை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் வீழும்படி நீ என்னை தள்ளுவினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாரும் ஒருமனப்பட்டவர்களாய் 15ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் 15, 19, 20, 29 4 வசனத்தையும் சேர்த்து ஒருமனப்பட்டவர்களாய் வாசிப்போமா? நீதிமான்களுடைய இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் நீதியின் வாசல்களை திறவுங்கள். கர்த்தரின் வாசல் இதுவே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அவரது ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? அவ்வளோதான் சத்தமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். மனுஷன் நல்லவனோ இல்லையோ, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? மனுஷனை ஏமாத்திடலாம், பாஸ்டரை ஏமாத்திடலாம், கணவனை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஆமேன். அவருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோமா, அவர் எப்படி உருவாக்கினாரோ அப்படி தான் இருப்போம். நீங்கள் என்ன தான் விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவருடைய பார்வைக்கு நாம் எல்லா விஷயத்திலும், நான் சொல்லுவது புரியுதுங்களா? நான் உடம்பு விஷயத்தில் சொல்லுமா, எல்லா விஷயத்துலையும் எதையும் மறைக்க முடியாது, நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம் அவருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. நான் அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு சூப்பரான வார்த்தை, நம் வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்பதாகவே நம்மளுக்கு என்ன தேவைன்னு என் தேவன் அறிவார். ஆமேன். அப்போது அப்படியாப்பட்ட தேவனை கும்பிடுகிற நாம தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கணும்? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்பரண்ட்? ஈசாக்கையா சொல்லுங்க. டிரான்ஸ்பரண்ட்னா என்ன? ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் பக்காவாக சொல்லணும்னா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியணும், அதுதான் டிரான்ஸ்பரண்ட். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டிரான்ஸ்பரண்ட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் கூட தெரிஞ்சிடும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரை திரை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ ஒயிட் ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சின்ன கரை பட்டாலும் இது பிளாக் ட்ரெஸ்ஸில் அவ்வளோவா தெரியாது. இப்போ நீங்கள் ஒயிட்டாக இருக்கிறீங்களா பிளாக்காக இருக்கிறீங்களா நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஒயிட்டாக இருந்தால் நம்மளையும் பார்த்துக்கணும், எதிர வரவனையும் பார்க்கணும். கரெக்டாக இல்லையா? நாம் ஒயிட்டாக இருந்தோன்னா புரிஞ்சுக்கோங்க, இதில் நிறையா ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஒயிட் ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கிறோன்னா கண்ட மேனிக்கு நடக்கிறவங்க பக்கத்தில் நம்ம தான் பார்த்து நிற்கணும். கரெக்டாக இல்லையாம்மா? இப்போ டீ எத்தனை வந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம தான் பார்த்து வாங்கணும், பார்த்து குடிக்கணும். ஆமேன். ட்ரெஸ் என்ன பண்ணி தான் அழுக்கு ஆக்கிடுது. ஆமேன். அதே தான் நான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்கள், நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் அழுக்கு ஆக மாட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பேழைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆமேன், ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அன்றாட பிழைப்பு. ஆமேன். சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் உங்களை அலங்கரிப்பார், அவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவார், அவர் உங்களுக்கு உண்டான தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் லைட்டாக கத்தனா கூட உங்களை திரும்பி பார்க்குறவர் எப்போ? நான் பேழைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்கள், சபையினால தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். உணர்ந்தவரை தான் 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆலயத்தின் நன்மையினால திருப்தியான வாழ்க்கை. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆலயத்தில் வந்து தான் பாஸ்டர், இந்த ஆலயத்தில் ஜெபித்து தான் பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். என்னுடைய விசுவாச பிள்ளைகள் இந்த ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும். இந்த மாதத்தில் தேவன் கொடுத்ததான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். நாம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என் தேவன் இந்த மாதத்துல உயர்த்துவார் என்று என் தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வேணும்னா நாம அதற்கேற்ற இடத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சம்பளம் வாங்கணும்னா உழைக்கணும், பாடுபடணும். நாம் பணம் பார்க்கணுன்னா அதுக்கேற்ற முதலீடு செலுத்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர் இந்த மாதத்தில் உங்களுடைய தகுதியையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் உங்களுடைய சுகத்தையும் என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா,
ஹalleluya. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நாம ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நாம தடையாய் காணப்படுகிறதான காரியத்தை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. எப்போது உயர்த்துவார்? முதல் வாரத்தில் பேசும்போது சொன்னேன், சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர் உங்களை உயர்த்தி பூமியை சுதந்திரிக்க வைப்பார் என்று சொன்னேன். ஹalleluya. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எடுத்து வாசி 29ஆம் வசனத்தை. நீதிமான்கள் பூமியை, வாட் இஸ் மீன் பை என்றென்றைக்கும்? எவர் லாஸ்டிங். ஆமென். எப்போதுமே இட்ஸ் a permanent சொல்யூஷனா இருக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு என்றால் நீதிமான்களாய். ஹalleluya. யாருக்கு? நீதிமானுக்கு. ஆமென். ஹalleluya. the righteous person. யார் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறானோ அவன் இந்த மாதத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். ஹalleluya, ஹalleluya. அது என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். அதுல நஷ்டம் இருக்காது, அதுல கஷ்டம் இருக்காது, அதுல பலவீனம் இருக்காது, அதுல சோர்வு இருக்காது, அதுல எந்த ஒரு இழப்பும் இருக்காது. ஹalleluya. ஏன்னா அவன் நீதிமானா இருப்பான். ஆமென். ஹalleluya. யார் நீதிமான்? எடுத்து வாசி முதல் காரியத்தை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. ஏசாயா 45:25. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும், இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை இஸ்ரவேல் பாராட்டுவார்கள். சந்ததினா யாரு? இஸ்ரவேல் சந்ததினா யாருமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் யாரு? நாம தான். யாரு? மனம் திரும்பினவர்கள். யார் மனம் திரும்பினார்கள்? யாக்கோபு என்னும் பெயரை கொண்டவனை, அவன் எத்தனாய் ஏமாற்றுக்காரனாய் இருந்தவனை தேவனிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரா முழுவதுமாய் தேவனிடத்தில் போராடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதற்காமா? அவன் அங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். தன் தகப்பனை ஏமாற்றி எல்லாவித காரியத்தையும் பெற்றுக்கொண்டு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. மனுஷனாய் இருக்கிறோம், பலவிதமான தவறுகளை செய்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நாமளுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்துல காத்திருந்து போராடும் போது ஆண்டவர் உங்களை யாக்கோபை இஸ்ரவேலராய் மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீதிமான். ஹalleluya. புரிஞ்சிச்சா நான் சொல்ல வருது? அழைக்கப்பட்டவர்கள் எல்லாமே இஸ்ரவேல் தான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீதிமான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்போ இஸ்ரவேல் சந்ததியார் யாவருமே கர்த்தருக்குள் நீதிமான்களாய் மாறுகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. 7 காரியத்தை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இஸ்ரவேலராய் இருந்தா நீதிமான் எனப்படும். இரண்டாவது காரியம், 3 காரியத்தை சொல்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இதுல 3 காரியங்களை சொல்கிறார். யார் நீதிமான்? முதல்ல இஸ்ரவேலராய் இருக்கணும். இரண்டாவது எப்படி இருக்கணும் பாருங்க, என் கட்டளைகளின்படி நடந்து. முதல் காரியம் இஸ்ரவேலராய் இருக்கணும், அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும். இரண்டாவது கட்டளைகளின்படி நடக்கணும். மூன்றாவது நியாயங்களையும் கை கொண்டு நடக்கணும். நான்காவது உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருக்கணும்? இஸ்ரவேலராய் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கட்டளைகளை என்ன பண்ணணும்? நடக்கணும், கை கொள்ளணும். இல்லை, கட்டளைகளின்படி நடக்கணும், நியாயங்களை கை கொள்ளணும், உண்மையாக இருக்கணும். 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட், நீதிமான் எப்படியாப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா தேவனுக்குள்ளாக இஸ்ரவேலராய் இருக்கணும், மனம் திரும்பினவர்களாக இருக்கணும், பாவத்திலிருந்து விடுதலையானவர்களாக இருக்கணும், அந்த பாவத்தை தொடாதவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவருடைய கட்டளைகளையும் கற்பனை அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டளைகளின்படி நடக்கணும். என்னென்ன கட்டளைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர்? எத்தனை கட்டளைகள்? ஹல்லேலூயா. யாவரிடத்துல அன்பாக இருக்கணும். இது 2 காரியத்துல இந்த 10 அடங்கிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்டளைகளின்படி நடந்து
நியாயங்களை கை கொண்டு, எது நியாயம் நீதின்னு தெரியணும் நம்மளுக்கு. நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருக்கணும். ஆமென். இவர்கள் தான் நீதிமான். ஐந்தாவது காரியம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேலராய் இருக்கணும், கட்டளைகள் படி நடக்கணும், நியாயங்களை கை கொள்ளணும், உண்மையாய் இருக்கணும். ஐந்தாவது காரியம் எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஐந்தாவது காரியம் விசுவாசமாய் இருக்கணும். அல்லேலூயா. எது நடந்தாலும் எது நடக்கலனாலும், பாட்டு இதுல புயல் அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, என என் தேவன் நிச்சயமாய் என்னை காப்பாற்றுவார், விடுவிப்பார், என்னை உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவதாய் என்ன வேணும்? நீதிமான் எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். ஆறாவது காரியம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல. ஹலோ, சூப்பரா ஒரு வார்த்தை. அங்க விசுவாசம் இருந்தாலே நீதிமான் சொல்லிட்டாரு. இங்க இன்னொரு வார்த்தையும் கூட ஆட் பண்றார். விசுவாசத்தினால மாத்திரமல்ல, கிரியையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒருத்தர் இருந்தார், விசுவாசத்தின் யார் அவரு? ஆபிரகாம். அவர் எப்படிமா அந்த பேர் வந்தது? அவர் ஆண்டவர் சொன்னதை நம்பினாரு, விசுவாசிச்சாதான். ஆனா அதனால மாத்திரம் அவர் விசுவாசத்தின் தந்தையின் பேர் எடுக்கல. அந்த விசுவாசித்ததை கிரியையினால பிள்ளையை பலி கொடுக்கவும் துணிஞ்சிட்டாரு. ஆமென். நான் சொல்றது மாத்திரம் செய்யலமா, அவர் என்ன பண்றாரு புரிஞ்சுக்கோங்க. விசுவாசிச்சாரு, பிள்ளை பிறந்தாச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை பலி கொடுன்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரு விசுவாசம், இந்த நிமித்தமா தான் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னவர் நிச்சயமா இந்த பிள்ளையை சாக விட மாட்டார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை கிரியையினால விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்துல கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போச்சு. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க பிரதர் சிஸ்டர். விசுவாசம் வச்சுட்டு இருந்தா மாத்திரம் போதாது, அது கிரியையில நடக்கணும். சொல்லுங்க எல்லாரும். கிரியை தெரியணும். கிரியைனா செய்கையில காட்டணும். ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறீங்க, சர்ச்சில் எப்படி இருக்கிறீங்க, சர்ச்சில் நீங்கள் எப்படி வளர்ந்து இருக்கிறீங்க, ஊழியக்காரருக்கு எப்படி இருக்கிறீங்கன்னா, எனக்கு தெரியும் எங்கள் ஊழியக்காரர் நான் எப்படி மதிக்கிறேன். யாரும் பிறந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நடக்கையில் தான் காட்ட முடியும். ஆமென். நான் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சிங்களா? எங்கள் வீட்டுக்காரர் நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். எப்படி சண்டை போட்டுன்னு கிடக்கும், அப்படி இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அன்போடு அரவணைச்சு போகிறத வச்சு தான் எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு நம்ம அறிய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சா? கிரியையில் தெரியணும், செய்கையில் தெரியணும் ஆண்டவரை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. கிரியையினால நீதிமான்களாக்கப்படுகிறோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா 7வது வார்த்தையை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யார் நீதிமான் சொல்லிட்டு இருக்கிறேன்? தீத்து 3:6. தீத்து 3:6. தமது கிருபையினாலே. போதுமா? தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீங்க எல்லாரும் தேவனால் கிருபை பெற்றவர்களால நீங்க நீதிமான்களாய் மாறுறீங்க. அல்லேலூயா. 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். டக்குன்னு ஒரு ரீகேப் போலாமா? ஃபர்ஸ்ட், இஸ்ரவேலராய் இருந்தால் நீதிமான், கட்டளையின்படி நடந்தால் நீதிமான், நியாயங்களை கை கொண்டால் நீதிமான், உண்மையாய் இருந்தால் நீதிமான், விசுவாசம் இருந்தால் நீதிமான், கிரியைகள் இருந்தால் நீதிமான், கடைசியா இப்ப சொன்னனே கிருபை பெற்றவர்களாய் இருந்தால் நீதிமான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதிமான்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க நீதிமான்களாய் இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். போதுமா?
நீதிமானாய் இருக்கிறவன் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவனாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்க கையில பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க நீதிமானாய் இருந்தா நீதியையும் நியாயத்தை மாத்திரம் தான் செய்வீங்க. எது நீதி? உங்களை பார்த்து கேட்கிறேன், எது நீதி? எது நீதி? 6 மணிக்கு ஆராதனைனா 6 மணிக்கு உள்ள வர்றது, 6 மணிக்கு ஆராதனை 6 மணிக்கு உள்ள வர்றது நீதி. அட்லீஸ்ட் ஒரு 6:15 உள்ள வர்றது நீதி. அதுக்கு மேல வர்றது என்ன சிஸ்டர்? அநீதி. ஆமென். நியாயப்படி செய்யறது என்ன? ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்கணும். ஏன் இதெல்லாம் செய்யணும்? இது நீ செஞ்சாதான் நியாயாதிபதியை நீங்கள் தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 7 விதமான காரியங்களின் பிரகாரமாய் நாம் இருந்து இந்த நீதியையும் நியாயத்தையும் செய்யும் போது தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 7 காரியங்களையும் நீங்கள் செய்து இருந்து இந்த நீதியின்படியும் நியாயத்தின்படியும் செய்தால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. கர்த்தராகிய தேவனை 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹலோ, அப்பதான் தேவன் நம்ம மேல நோக்கமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல வரது புரிஞ்சிச்சா? அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க இப்படிலாம் இருந்தாதான் ஆண்டவர் உங்களை பார்ப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் கஷ்டங்களை அறிவார், உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி ஆக்குவார், உங்களுடைய தடைகளை உடை தெரிவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், உங்க மேல நோக்கமா இருக்கும். ஒரு காரியம் 3 காரியங்களை சொல்லி அதுக்குண்டான பலனையும் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். தேவனுடைய கண் என் மேல நோக்கமாய் இருந்தால் நான் எப்படி இருக்கணும்? 3 காரியங்களையும் அதனுடைய பலனையும் கடகடன் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுறேன். முதல் காரியம், சங்கீதம் 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய கண் நம்ம மேல நோக்கமாக இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். அவருடைய கண் நம்ம மேல நோக்கமாய் இருக்கும்போது என்ன விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி இருந்தா பெற்றுக்கொள்ள முடியும்னா, நீதிமான்கள் துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். போதுமா? கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல நோக்கமாய் இருக்கும்போது அவரை துதிக்கும்படியாக நாம இருக்கணும் எப்பவுமே. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல வாசம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான்களே போதும் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பலன் வரும்னா, நீதிமொழிகள் 28:1 வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அவன் நாமத்தை துதிக்கிற பிள்ளைகள், அவன் நாமத்துல வாசம் பண்ணுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமா இருப்போமா? ஹல்லேலூயா. மா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஹைட்டா ஒருத்தர் இருக்கிறான், ஒரு படையே அவனை எதிர்த்து நிக்குது. யார் இது? கோலியாத். படம் நடுங்குது, ஒருத்தன் தைரியமா போறான். யார் அவன்? தாவீது. என்ன சொல்லி உள்ள போறான்? நீ நிந்தித்த என் இயேசுவின் நாமத்துல நான் வரேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனுடைய நாமத்தை அனுதினமும் துதிக்கிற மகனாய் இருக்கிறபடினாலே அவன் சிங்கத்தை போல தைரியமுடையவனாய் இருந்தான். ஆமென். அவனுக்கு போட்ட ட்ரெஸ் கூட அவனுக்கு செட் ஆகல, கைட்டி போட்டு தான் போனான். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. யாருக்குன்னா, நீதிமானாய் தேவனுக்குள்ளாக துதிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் தேவையில்லை. அவர் தேவனுக்குள்ள பலப்பட்டவனாய் எதையும் எதிர்கொள்ள சிங்கத்தை போல தைரியம் தேவன் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. ஃபர்ஸ்ட் துதிச்சா சிங்கத்தை போல தைரியம் வரும். இரண்டாவது காரியம், யாக்கோபு
5:16 ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. என்ன ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீதிமான் செய்யும் ஜெபம் பலனுள்ளதா இருக்குன்னு போடல, ஒரு பாயிண்ட் மட்டும் வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? ஊக்கமான ஜெபம். வாட் இஸ் மீன் பை ஊக்கமான ஜெபம்? ஊக்கமான ஜெபம்னா என்னம்மா? ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா, கிளம்பத்துக்கு நேரம் இருக்கும், பவுடர் அடிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், லிப்ஸ்டிக் போடுறதுக்கு நேரம் இருக்கும், மேட்சிங் ட்ரெஸ்ஸாக போடுறதுக்கு நேரம் இருக்கும், பல்லு தைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ஹேர் ட்ரிம் பண்ணதுக்கு, ஜடை பின்னத்துக்கு, நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு, ஸ்டாப் கலராக போடுறதுக்குலாம் நேரமாக இருக்கும். ஆனால் கிளம்பி முடிச்சோடனே எஸ்பா நான் போகிறேன் வரேன் பார்த்துட்டோம், ஆள்தான் கிளம்பிடுவாங்க, ஆள்தான். இது என்ன ஜெபம்? இது சாதாரண ஜெபம். ஊக்கமான ஜெபம் அப்படின்றது வேற. உண்மையாய் முழங்கால் படியிட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, எல்லார் வீட்லையும் நான் அப்பெல்லாம் பாடுவாங்க, இப்போதான் யாரும் பாடுறதில்லை. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. இங்க இருக்கிற பிள்ளைகள் பாடுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். தெரியும், இது தெரியாது. பருந்து புறா போல் சிறகடித்து. தெரியாதா? லிரிக்ஸ் தெரியாது பாஸ்டர். நான் பாஸ்டர், நீங்க ட்ரெண்டிங்க மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று கூட இந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது, இது புது பாட்டா? அவர் சொன்னார், 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புது பாட்டு. இந்த பாட்டுலாம் எல்மோஷா, அவர் என்னை காக்கிற தேவன். அதனுடைய அர்த்தமே அதுதான். நே துதிக்கலாம், சாப்பாடு செஞ்சுனே துதிக்கலாம். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? உங்களால் வாயை தந்து துடிக்க முடியலையா? பாட்டு சத்தமாக வைங்க, டிவியில் வைங்க, 4 பேர் கேட்கட்டும். நீங்கள் ரசிக்கப்படுறீங்களோ இல்லையோ, வெளியே கேட்குறவன் ரசிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நடந்துனே ஜெபிக்கலாம், நடந்துனே துதிக்கலாம், வண்டி ஓட்டினே துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆட்டோ ஓட்டினே துதிக்கலாம், கண்டதையும் பேசாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் துதிக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? துதிக்கிறதுக்கு நேரங்காலம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. முடியாத பட்சத்தில் 10ன்னு கூட துதிக்கலாம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த துதி இருக்கிற இடத்துல தான் ஒரு பாட்டு இருக்கு, பெக்மான் எழுதி இருக்கிற பாட்டு. துதி எடுத்தால், நீங்க துதி எடுத்தால் தானே ஓடுவான், நீங்க எடுக்காதனால தானே உங்க கூடவே இருக்கிறான். ஏன்னா இது நம்ம புள்ள. நீ ஒரு கை போட்டு கட்டி பிடிச்சுன்னா அது 2 கை போட்டு கட்டி பிடிக்குது உன்ன. வேணாம் வேணாம், நீ போகாத, பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவான், அவன் டைமுக்கு தான் வர சொல்லுவான். நீ ஏன் புள்ள, நீ இப்படியே இரு. அப்பதான் நீ எனக்குள்ளேயே இருப்ப. ஹல்லேலூயா. நம்மளை துதியை எடுக்கவே விட மாட்டான். ஏன்னா நம்ம அவனை விட்டு பிரிந்து வந்து அசுத்தமானதை தொட மாட்டோம்ல. ஹல்லேலூயா. அவனுக்கு பிடிச்சதை நம்ம செய்ய மாட்டோம்ல. ஏன்னா இங்க வந்துட்டா பரிசுத்தமாய் மாறிடுவோம்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சட்டையில ஒரு அழுக்கு இருக்குன்னா அது என்ன பண்றோம் பிரதர்? என்ன பண்றீங்க? நார்மலா தண்ணியில முக்கியத்தா போயிடுமா? என்ன பண்ணுவீங்க? சோப் போட்டு துவைப்பீங்க. ஓகே. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அப்படியே போல என்ன பண்ணுவீங்க? ஆளா போட்டு துவைப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஆளா போட்டுருவீங்களா? அப்புறம் அப்படியும் போல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரை கிளீனிங் கொடுப்பாங்க. கரெக்டா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒரு லெவல் இருக்கு. நாம இதை ஜெபம் பண்ணி இது நடக்கல, அப்போ வேற ஏதோ மாற்றணும். பவுடரை மாத்துறீங்களோ லிக்விடை மாத்துறீங்களோ அது உங்க இஷ்டம். ஹல்லேலூயா. அதுவும் இல்லைன்னா இங்க வந்துடணும், இங்க தான் ட்ரை கிளீனிங். ஹல்லேலூயா. இங்க போடாத போடுவோம். ஹல்லேலூயா. ஊற வைப்போம். அடிக்காத அடி அடிப்போம். புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்கிருந்து போகும்போது வெள்ளை வெள்ளைன்னு போவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாது ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. ஆமென்.
ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய காரியங்களில நாம நம்மளை பரிசுத்தம் பண்ண தேவனுடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு நாம ஊக்கமான ஜெபம், உண்மையான ஜெபம், எப்பெல்லாம் ஜெபம் பண்றோம் உண்மையாய் ஜெபம் பண்ணணும். ஏனோ தானே உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடாது. எழுந்தோமா அதிகமாய், எழுந்த உடனே ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு சில பேர் ஏஞ்சி அந்த பெட்லயே அப்படியே நட்டுக்குவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி பண்ணாதீங்க. அங்க பண்ணீங்கன்னா அது ஜெபமாவே இருக்காது. எழுந்து முழங்கால் போயிட்டு மூஞ்சை கழுவிட்டு பிரஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணாம ஊத்தவாயோட போய் ஜெபம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசி பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் நிக்கிறானான்னு பாருங்க. ஹல்லேலூயா. நல்லா பக்காவா ட்ரெஸ் பண்ணி, ஆமென், மூஞ்செல்லாம் கழுவி, உங்களால் முடிஞ்சா எவ்வளோ வேணாலும் மேக்கப் போட்டுக்கோங்க. ஆண்டவருக்கு முன்பதாக போய் நிற்கும்போது ஒழுங்கும் கிரகணமாய் போய் நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தூக்கம் இருக்காதுங்க. இப்படி மூஞ்செல்லாம் கழுவி ப்ரெஷ்லாம் பண்ணிங்கன்னா தூக்கம் இருக்காது. உண்மையும் உத்தமமாய் ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. எப்படி விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறானா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 118:15 வாசிங்க பார்க்கலாம். வாசித்த சங்கீதத்தில் 15ஆம் வசனம். இப்படி ஊக்கமான ஜெபம் நீங்க பண்ணீங்கன்னா 118:15. ஹலோ, புரிஞ்சிச்சா? இப்போ நான் சொல்ல வர்றது, ஊக்கமான ஜெபம் உங்கள் இடத்துல இருந்தா உங்கள் கூடாரங்களில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒரு விடுதலை நடந்துட்டே இருக்கும். ஆமென். ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்துட்டே இருக்கும். எங்கன்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம், எங்கன்னா ஊக்கமான ஜெபம் இருக்கிற இடத்துல தான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. என்ன பண்ணுவானா நீதிமானு? உறுதியாய் பிடிப்பான். நீதிமான் எப்பவுமே ஒரு காரியம்னா அதுல மட்டும் நிற்பான். நீதிமானா இல்லாதவனா இங்க சொல்றதையும் கேட்பான், வெளியே போனவனே வேற ஒருத்தன் சொல்றதையும் கேட்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்பான், புற ஜாதியார்கள் சொல்றதை கேட்பாங்க. அவன் மைண்ட் பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல ஒழுங்காவே இருக்காது. நான் சொல்ல வரது புரிஞ்சுதா? இதை பண்ணலாமா பாஸ்டர், அதை பண்ணலாமா பாஸ்டர், இது பண்ணா இப்படி ஆயிடலாமா பாஸ்டர், அது பண்ணா அதை பண்ணிடலாமா பாஸ்டர். இதுவும் குழம்பி, பாஸ்டரும் குழம்பி, ஆமென், வீட்டையும் குழப்பி, ஆமென், எதுலுமே நிலையாவே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான் தன்னுடைய வழியை உறுதியாய் பிடிப்பானா? அப்படி உறுதியாய் இருக்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? சங்கீதம் 92:12 வாசிங்க பார்க்கலாம். 92:12 சங்கீதம். நீதிமான் பனையை போல் செழித்து. ஹலோ, பனைமரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது வளர்ற வரையும் தான் கஷ்டம். வளர்ந்துச்சுன்னா ஹைட்டு போவோம், அது எதாலையும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது உறுதியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பனையை போல செழிப்பானா யாரு? உறுதியா இருக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. பனை மரத்தில் எவ்வளோ விதமான அற்புதங்கள் பயன்கள் உண்டுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆமென், கரெக்டா இல்லையா? நீங்க பயனுள்ள பிள்ளைகளா நீதிமான்களாய் மாறணும். ஹல்லேலூயா. எப்ப நான் உறுதியா இருக்கும்போது 3 காரியங்களை சொல்லியிருக்கேன், 3 ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம், நீங்கள் தேவனுடைய நாமத்தை துதிக்கும் போது சிங்கத்தை போல மாறுவீங்க, தைரியம் உண்டாகும். ஆமென். இரண்டாவது காரியம், ஊக்கமான ஜெபம் செய்யும் போது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வீட்டுகளில் காணப்படும். அவர் உங்கள் கரங்களினாலே பராக்கிரமம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது காரியம், உங்கள் வழியை உறுதியாய் பிடிக்கும் போது பனியை போல செழிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. யார் இப்படி இருந்தால்னா எடுத்து வாசிங்க. சங்கீதம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:26. அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதையும் ரட்சிப்பேன். என்ன நடக்குது? அந்த சோதம் குமாராவை தேவன் அழிக்கும்படியாக பார்க்கும்போது அங்க இருக்கிற நீதிமான்கள் பேசுறாரு, ஐயா இந்த மாதிரி இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா? அப்படியே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு வந்தீங்கன்னா 50, 30, 40, 10க்கு வருவாரு. அப்ப ஆண்டவர் சொல்ல, ஒருத்தர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி யாரை பார்த்தார்? நான் எடுத்து வாசி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை.
அதிகாரம் 1 இவரை குறித்து எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை மாத்திரம் நீதிமானாய் பார்க்கிறேன்னு இல்ல, உன் சந்ததியிலேயே. இப்ப ஈசாக்கு பிரதர் சந்ததியிலேயே ஈசாக்கு பிரதரை என்னவா பார்த்திருக்கிறனால இங்க வைத்திருக்கிறாரா? இது ஒரு பேழை, இப்படி எடுத்துக்கோ. ஆண்டவர் உங்களை நீதிமானாய் கண்டதுனாலதான் இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பேழை நிமித்தமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் வெளியில நடக்கிறதான காரியத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த சந்ததியிலேயே நோவாவை மாத்திரம் தேவன் நீதிமானாய் கண்டாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் நாம. ஆமென். தேவன் பார்த்து நம்மளை கண்டுபிடிக்கிறவராக இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருத்தர் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் கூடலாக வரேன். ஏசாயா 60 அதிகாரம் 21 வாசி. ஏசாயா 60:21 முடிக்கிறேன். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். இங்க பாருங்க, நான் விசுவாசித்து உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறதான காரியம், உன் ஜனங்கள், என் ஜனங்களாகிய நீங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளாவும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின். புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜனம் எனக்கு கொடுத்த ஜனம். நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஊழியக்காரன் என்ற நாமத்தினால. நீங்கள் தேவனுடைய நீதிமான்களாய், தேவனால நட்ட கிளைகளுமாய், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் பூமியை சுதந்திரித்து இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்க. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கடந்த நாட்கள் முழுதுமாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 2026 வருஷத்தின் 5ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளிலும் அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு அடியனை காண செய்து, உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்தப்பட்டு பிள்ளைகளோடு அடியனை நீர் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் துதிக்கும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இந்த வாரம் முழுவதுமாய் நீதிமான்களாய் இருக்கும்போது ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக. தேவைகளை சந்திங்க, சரீர சுகத்தை கட்டளையிடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க, சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடுங்க, பணத்தேவைகள் பொருத்தேவைகளை கட்டளையிடுங்க, தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிவீராக. எப்படி உம்மால் நாட்டப்பட்ட கிளைகளாயும் ஆண்டவரே, உம்மால் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாயும் மாற்றுவீராக. வந்து யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாய் எல்லாவித தேவைகளை சந்தித்து பாதுகாத்து கையின் கிரியைகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் பிள்ளைகளோடு இந்த வழி நடத்து. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சியோடு நிற்க கிருபை பாராட்டு. வந்த யாவரையும் வர தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த கொண்டு வருவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்று மட்டும் சதா காலம் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.